கிறிஸ்துமஸ் தினமான இன்று தனது மகன் இறந்துவிட்டதாக பிரபல நடிகை த்ரிஷா போட்ட பதிவால் ரசிகர்கள் பரபரப்படைந்துள்ளனர். செல்ல பிராணிகள் மீது அன்பு கொண்ட த்ரிஷா தன் வளர்த்து வரும் நாய் இறந்ததை தான் அவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதையடுத்து அவருக்கு பலரும் ஆறுதல் கூறி வருகின்றனர். நடிகர்கள் விஜய், அஜித், ரஜினி, கமல் என பல முன்னணி நடிகர்களுடனும் சிம்பு, தனுஷ் உள்ளிட்ட முன்னணி நடிகர்களுடனும் ஜோடி சேர்ந்து த்ரிஷா 20 ஆண்டுகளாக திரையுலகில் முன்னணி நடிகையாக வலம் வருகிறார். தமிழ் சினிமா மட்டுமல்லாது தெலுங்கு, மலையாளம், கன்னடம் உள்ளிட்ட சினிமாவிலும் அவர் கவனம் செலுத்தி வருகிறார். தற்போது அஜித்தின் விடாமுயற்சி, சூர்யா 45 ஆகிய படங்களிலும் மேலும் குட் பேட் அக்லி படத்திலும் அவர் நடித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. தெலுங்கில் சிரஞ்சீவிக்கு ஜோடியாக விஸ்வபரா படத்திலும், மலையாளத்தில் டொவினோ தாமஸுக்கு ஜோடியாக ஐடென்டி படத்திலும் நடித்து வருகிறார். மணிரத்னம் இயக்கத்தில் தக் லைஃப் படத்தில் நடித்து வரும் த்ரிஷா சினிமாவில் பிஸியாக இருந்தாலும் சமூக வலைதளங்களில் எப்போதும் ஆக்டிவாக இருப்பவர் த்ரிஷா. அது மட்டுமல்லாது விலங்கு ஆர்வலரான அவர் தனது வீட்டில் ஏராளமான செல்ல பிராணிகளை வளர்த்து வருகிறார். குறிப்பாக ஜோரோ என்ற நாயை 2012ஆம் ஆண்டு முதல் த்ரிஷா செல்லமாக வளர்த்து வருகிறார். அதனை நாய் என்று சொல்லாமல் ஜோரோவை தனது மகன் என்று குறிப்பிடுவார் த்ரிஷா. இந்த நிலையில் கிறிஸ்துமஸ் தினமான இன்று காலை த்ரிஷாவின் வளர்ப்பு நாயான ஜோரோ திடீரென உயிரிழந்துள்ளது. இதனால் அதிர்ச்சியடைந்த த்ரிஷா தனது மகன் கிறிஸ்துமஸ் தினத்தன்று காலை உயிரிழந்து விட்டார். என் வாழ்க்கை அர்த்தமாகிவிட்டது என்பதை என்னை பற்றி நன்கு அறிந்தவர்களுக்கு தெரியும். இந்த அதிர்ச்சியில் இருந்து மீள முடியாமல் நானும் எனது குடும்பத்தினரும் உடைந்து போயிருக்கிறோம். மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்ப நிறைய நேரம் எடுக்கும் என பதிவிட்டுள்ளார். மேலும் தனது வீட்டிலேயே ஜோரோ அடக்கம் செய்யப்பட்ட புகைப்படத்தையும் பதிவிட்டுள்ள அவருக்கு ரசிகர்கள் ஆறுதல் கூறி வருகின்றனர். கடந்த 12 ஆண்டுகளுக்கு மேலாக ஜோரோவை த்ரிஷா வளர்த்து வரும் நிலையில் அந்த நாயின் மரணம் அவருக்கு மிகுந்த அதிர்ச்சியை கொடுத்துள்ளதாகவும் அவர் மீண்டு வர வேண்டும் எனவும் ரசிகர்கள் அந்த பதிவில் கமெண்ட் செய்து வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.